ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கப்பன் பார்க்கை சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோ பிடிச்சி நாங்கள் போன இடம் தான் வித்யார்த்தி பவன். இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே என்ன தாண்டா இருக்குன்னு போய் பார்த்தா அவ்வளோ கூட்டங்க. டோக்கன் எடுத்த டைம் 9:30, ஆனால் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாட்டு 11 மணி. பெங்களூரில் இருந்த பாதி பேர் இந்த ஹோட்டல் வெளியில் தாங்க உட்காண்ட்ருந்தாங்க. தயவு செய்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்னாடியே ரிசர்வ் பண்ணிவிட்டு போயிருங்க. ஒரு வழியாக 1.5 மணி நேரம் கழித்து இந்த தாத்தா நம்ம டோக்கன் நம்பரை கூப்பிட்டாரு. உள்ளே போய் அவங்க சொன்ன சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் மெனுவை பார்த்தா 5 ஐட்டம் தாங்க. சரி, இருந்த பசிக்கு ஒரு சாம்பார் வடை கேசரி பார்த்து ஃபஸ்ட்டு சொன்னோடனே ஓரளவுக்கு சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க இருந்துச்சு. நார்மலான ஸ்ட்ரீட் சைடு உடுப்பீஸ்லேயே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இருந்த பசிக்கு ஒன்றும் தெரியல, அதையும் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கேசரி பாத், இது ஆத்தென்டிக் கர்நாடகா ஸ்டைலில் இருந்துச்சு. நார்மலாக செய்கிறத விட இவங்க கிராம்பு போட்டு செய்வாங்க. இதோ இந்த தோசை எடுத்துகிட்டு வர ஸ்டைல் வீடியோவை தானே ட்ரெண்ட் பண்ணி விட்டு வித்யார்த்தி பவனை ஹைப் பண்ணி விட்டீங்க. அதையை பார்த்து நானும் போய் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தோசையை சொல்லி ஃபைனலி அதுவும் வந்துருச்சுங்க. நார்மலான ஒரு சைஸில் நல்லா நெய் ஊற்றி ஒரு மசால் தோசை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க, நிஜமாவே ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன டைம் சாம்பார் சர்வ் பண்ணல, வெறும் சட்னி மட்டும்தான் கொடுத்தாங்க. தொட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக வெளில வந்துட்டோங்க. ப்ரைஸிங்கெல்லாம் ரொம்ப நார்மலாகவே இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஹோட்டலில் அப்படி என்ன இருக்குன்னு இவ்வளோ கூட்டமாக வராங்கன்னு நிஜமாக தெரிலங்க. எனிவேஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.